ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிவிஸ் கிச்சனில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சிலோன் பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம வெஜ் குருமா, சால்னா, சிக்கன் குருமா எது வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி சால்னா இதுக்காக செஞ்சுருக்கேன். வாங்க இப்போ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். பால் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தண்ணி தேவையான அளவு, அப்புறம் ஆயில் எடுத்திருக்கேன், உப்பு, அப்புறம் சர்க்கரை தேவையான அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரை போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. பாலும் சர்க்கரையும் சேர்த்தும் போது உங்களுக்கு பரோட்டா இன்னும் சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய தட்டு எடுத்திருக்கேன். அந்த தட்டில் 1 கப் மைதா மாவு இது கூட சேர்த்திருக்கேன். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம் அளவாகவே சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா சர்க்கரை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முட்டை இதில் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு முட்டை வேண்டான்னா நீங்கள் சேர்த்தாம கூட செய்யலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. பரோட்டானா ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு 1 மணி நேரம் நம்ம இதை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நான் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்ன சின்னதாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே தனியாக எடுத்து வச்சாச்சு. இதையும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டு மேலே ஆயில் தடவிக்கோங்க. பரோட்டாவை நம்ம கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஃபுல்லாக விரியிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லேசாக இருந்தால் தான் உங்களுக்கு பரோட்டா வெந்திருக்கும், நல்லாமே வெந்திருக்கும். ஏன்னா இதை நம்ம 2ஆக மடிக்கணும். அதனால் நமக்கு ஃபுல் சைஸாக நம்ம ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம இதை ரெண்டாக மடிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் வரணும் உங்களுக்கு. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க போட்டு. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா அதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த பரோட்டாவை போடலாம். இதை ஒரு நல்லா 5 நிமிஷம் வேக வைக்கணும். ஏன்னா நம்ம லேயராக போட்டிருக்கங்காட்டி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நமக்கு டேஸ்டியான சிலோன் பரோட்டா ரெடி. இதுக்கு வந்து நீங்கள் சிக்கன் குருமா, சால்னா, வெஜ் குருமா எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி சால்னா வச்சு இது ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த சால்னா எப்படி செய்யறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.